எஸ்பி வேலுமணிக்கு அல்வா கொடுத்த விஜய் மகிழ்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும். எஸ்பி வேலுமணி தலைமையிலே ஒரு அணியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே ஒரு அணியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக நாம் பேசக்கூடிய, அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக பேசுற அந்த வீடியோக்கெல்லாம் சொல்லியிருப்போம், ஒருவேளை விஜய் மட்டும் அமைச்சர் பொறுப்பை எஸ்பி வேலுமணி தரப்புக்கு கொடுக்கவில்லை என்றால் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்போம். இப்போது அந்த நிகழ்வு தான் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்திலே அமைச்சரவையிலே மாற்றம் என்பது செஞ்சிருக்காங்க. அமைச்சராக புதிதாக இருக்கக்கூடிய நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நபர்கள், அதே போல சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், அதே போல விசிக நபர்களுக்கு கூட வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமது அதிமுகவிலிருந்து பிரிந்து இன்னொரு அணியாக செயல்பட்டு கொடுக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், சி விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், எம்.ஆர். விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்புகளை கூட தமிழக வெற்றி கழகம் என்பது ஒதுக்கல அப்படிங்கிறத இங்க மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது விஜயர்கள் அமைச்சர் பொறுப்பை ஒதுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவர்கள் அனைவரும் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் தான் வருவார்கள் என சொல்லக்கூடிய அந்த வேளையிலே இப்போ மறுபடியும் அதே நிகழ்வு தான் தமிழகத்திலே நடந்திருக்கிறது. அதிலேயும் கூடுதலாக இப்போ பிரிந்து போன நபர்கள் மீது வழக்குகள் என்பது இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவர்களை நம்முடைய ஆட்சியிலே இணைத்தால் கண்டிப்பாக நாம் தூய சக்தியாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக ஊழல் சக்தியாக மாறக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். அதிலேயும் குறிப்பாக சிபிஎம், சிபிஐ மற்றும் திருமாவளவனுடைய கட்சி 3 பேருமே அதிமுகவினருக்கு அமைச்சரவையிலே இடம் கொடுத்தால் நாங்கள் கொடுத்த ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம், நாங்கள் வாபஸ் வாங்குவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. நாங்கள் தேவையா அல்லது அதிமுக கூடிய அந்த நபர்கள் தேவையான விஜய் தான் முடிவு செய்ய வேண்டும் என அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க விஜய் அவர்கள் முன் வரல அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வரட்டும், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வரட்டும், அந்த நமக்கு யார் யார் ஆதரவுகளை கொடுக்கிறார்களோ அந்த நபர்கள் அனைவருமே அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளிலே ராஜினாமா செய்துவிட்டு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலே இணையட்டும். 6 மாதங்களில் இடைத்தேர்தல் என்பது வரும். அந்த இடைத்தேர்தலிலே நம்முடைய கட்சியின் சார்பாகவே அந்த தொகுதியிலே நின்று போட்டி போட்டு வெற்றி பெற்று அமைச்சர் பொறுப்பை நான் தருகிறேன் என விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார். தற்சமயம் இந்த நிகழ்வு என்பது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், அதாவது அரசனை நம்பி புரசனை கைவிட்ட கதையாகத்தான் தற்போது அந்த ஒரு அணியினர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து போகக்கூடிய அந்த வேளையிலே இப்ப அமைச்சர் பொறுப்பும் கிடைக்கல. இங்கிட்ட எடப்பாடி பழனிசாமியின் மீதும் வைத்திருந்த நம்பிக்கையும் தற்போது விரிசல் என்பது விழ ஆரம்பித்து விட்டது. இனிமேலும் எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை என்பது வைப்பாரா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எஸ்பி வேலுமணி தரப்பு அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதாவது விஜயர்களை நம்பி தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பாதாளத்தில் தான் இந்த எஸ்பி வேலுமணி தரப்பினர் விலகக்கூடிய ஒரு சூழல் என்பது இருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அதிமுக ஒற்றுமையுடன் இருப்பதுதான் அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருப்பங்களில் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.